கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 12:7, ரோமன்ஸ் 12:7. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். இப்போ எப்படி தேவனுடைய வார்த்தையை போதிப்பது, அது என்ன ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி முடிச்சுட்டு, இப்போ அடுத்து என்ன போறாரு, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்கிறது, அதே சமயத்தில் போதிக்கிறது. இந்த கிருபை வரத்துக்கு போறாரு. அப்போ என்னன்னா, இந்த வரங்கள்லாம் எல்லாரும் பார்க்கக்கூடியதா கொஞ்சம் கிளாமர்னு சொல்லுவோம்ல, அப்படி கிடையாது. ஆனால் என்னன்னா, சபை எப்படி கட்டப்படுதுன்னா உள்ளிருந்து வெளியாக தான் கட்டப்படுகிறதுக்கு காட்டக்கூடியதாக. இப்போ அதுக்கு கிரேக்க மொழி தான் டயக்கனோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வது, நடைமுறையில் செய்யக்கூடிய ஒருத்தருடைய தேவையை சந்திக்கக்கூடியது. இது ஒரு சரீரத்தை செயல்படுத்தக்கூடியதாக. இது எப்படின்னா, ஒருத்தவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கிறது, அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கறது, அதே சமயத்தில் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன சப்போர்ட் வேணுமோ, இல்லை யார் கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி உதவி செய்வது, மற்றவருடைய சரீர பிரகாரமான உதவிகளை செய்வது. இது எல்லாமே என்னென்னா பின்னாடி செய்யக்கூடியது. இதுதான் என்ன பண்ணுது, சபை செயல்படுவதற்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது. அப்போ இது அடுத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறது. அப்போ என்னென்னா, இங்கே பார்க்கும்போது வெயிட்டிங் ஆன் த டேபிள் சொல்லுவாங்க இல்லையா. இது ஒரு சர்வர் ஒரு பணி செய்கிறவர் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ இங்கே என்ன ஒரு இது வேற எங்கேயும் கவனம் போயிடக்கூடாது, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, பாதி இதாக பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் அதை சரியான முறையில் சந்தோஷமாக முழுமையாக செயல்படக்கூடியது. இது என்னென்னா, நீங்கள் கிரேக்க மொழி தெரிஞ்சிருந்தனா உங்களுக்கு புரியும். இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு எல்லாரும் பெருமையாக எனக்கு இந்த வரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய வரம் இல்லை. இது என்னன்னா, நான் யாரும் கண்டுக்காத ஒரு காரியம். அடுத்து என்ன சொல்கிறாரு, போதிக்கக்கூடியது. அதாவது வேத வசனத்தை விளக்கக்கூடியது, அதே மாதிரி ஒரு கர்த்தத்துவத்தை சரியான முறையில் இது பண்ணக்கூடியது, ஒரு விசுவாசியை சத்தியத்தில் எடுத்து கட்டக்கூடியது, மற்றவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ முடியும், அப்போ ஒரு சீசத்துவம் பண்ணுவதற்கு, அவங்க ஒரு முதிர்ச்சி பெறுவதற்கு, காரியங்களை அறிந்து கொள்வதற்கு. அப்போ ஒரு போதிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சபை சரியான முறையில் யோசிப்பதற்கும் சரியான முறையில் வாழ்வதற்கும் அவங்க தான் உதவி செய்கிறாங்க. அப்போ போதனை என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஏன்னா பிப்ளிக்கல் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சபை சரியான முறையில் சிந்திப்பதற்கும் சரியான முறையில் செயல்படுவதற்கும். அதனால தான் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுத்தாருன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து போதிக்கணும், அதை சரியான முறையில் போதிக்கணும், மனத்தாழ்மையோடு போதிக்கணும், நீங்கள் மற்றவர்களை சார்ந்து போதிக்கணும், நீங்கள் ஒரு நேர்மையாக போதிக்கணும், அதே சமயத்தில் அன்போடு போதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதல்ல 6வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை உண்மையாக உபயோகப்படுத்துங்கன்னாரு. இப்போ 7வது வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒரு மற்றவர்களுக்கு வேறு இதாக வராத இருந்தாலும் நீங்கள் அதையும் உண்மையாக செய்யுங்க. அப்போ இங்கே பவுல் என்னம்மா ஒரு பெரிய சபை என்கிற ஒரு இதை கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாரு, எல்லா வரங்களும் தேவை, எல்லா அங்கங்களும் கனம் செலுத்தப்படணும், எல்லா அங்கங்களும் தங்களுக்கு உண்டான காரியத்தை செய்யணும், எல்லாமே கிருபையினால் கொடுக்கப்பட்டது. அப்போ தான் மொத்த சரீரம் வளர வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இப்போ நம்ம பின்னாடி செய்யக்கூடிய காரியங்கள், இப்போ ஒரு சபையில் பின்னாடி செய்யக்கூடிய காரியம்னா சர்ச்சை க்ளீன் பண்ணுறது, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது, கார் பார்க்கு பார்க்குறது, இப்படி செய்யக்கூடிய சாப்பாடு செய்கிறது, டீ போடுறது, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு சேர் போடுறது, இல்லை சவுண்ட் சிஸ்டம் செட் பண்ணுறது, இப்படி நிறையா பின்னாடி நடக்கக்கூடிய வேலைகள் அநேக வேலைகள் உண்டு. அதெல்லாம் அவசியமான ஒன்று. அதே மாதிரி போதிக்கக்கூடிய ஒரு வரமும் ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைக்கு வசனத்தை போதிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மாய்மாலமாக ஒரு பயங்கர ஷோ பண்ணக்கூடியதுக்கு தான் கூட்டம் கூடுது. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் என்னென்னா,
நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு உண்மையாக செயல்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் சபை என்ன ஆகும், ஒரு நல்ல வளர வேண்டுமென்னா எல்லாருமே கர்த்தர் எனக்கு கொடுத்த வரம், எனக்கு நல்லா டீ போடக்கூடிய வரம் கொடுத்துருக்கிறாரா, எனக்கு நல்லா சாம்பார் வைக்கக்கூடிய வரம் கொடுத்துருக்கிறாரா, எனக்கு நல்லா சுத்தம் பண்ணக்கூடிய வரம் கொடுத்துருக்கிறாரா, எனக்கு நல்ல 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய வரம் கொடுத்துருக்கிறாரா, அதை எல்லாம் அது எவ்வளவுதான் சாதாரணமாக இருந்தாலும் அதை உண்மையோடு செயல்படக்கூடிய மக்களாய் உண்மையாய் செயல்படுத்தணும். ஏன்னா உங்களுடைய ஊழியம் எவ்வளவு அவசியங்கிறது நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வல்லபிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொண்டோம். ஒரு சபை என்பது எல்லா அங்கத்தினரும் செயல்படும் போது தான் அந்த சபை சரியான முறையில் வளர்கிறது என்பதை. அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வரங்கள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படுகிறதோ இல்லையோ, பேசப்படுகிறதோ இல்லையோ, காணப்படுகிறதோ இல்லையோ, தங்களுக்கு கொடுத்ததை உண்மையாய் செயல்படுத்த எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.